இல்லைங்கண்ணே இது தஞ்சாவூர் மண். இன்றைக்கி நம்ம புது வீட்டில் செஞ்ச கேரள தேங்காய் பால் மண் சட்டி மீன் குழம்பு எப்படி செய்கிறங்கிறதான் பார்க்க போகிறோம். சூப்பராக என் பொண்டாட்டி செஞ்சுருக்கா. ஆமாங்க, கேரளான்னு சொல்லும் போதே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது என்ன? அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது பீஃபு. அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆனதுன்னா ஃபிஷ்ஷு தான். ஃபிஷ்ஷு பீஃபு அவங்களோட இணைபிரியாக ஒரு உறவுனே சொல்லுவேன் கேரளாவில். அதை எப்படி நம்ம கேரளா ஃபிஷ்ஷு, ஆமாங்க கேரளா கறி மீன், இந்த மீன் பேர் நேற்று ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். இந்த மீனோட பேர் என்னான்னு தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு 2 பிரதர்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மீனை வாங்கி சூப்பராக க்ளீன் பண்ணி மண் சட்டி, அந்த மண் சட்டியை அடுப்பில் வச்சு பற்ற வச்சு அது ஒரு 5 நிமிஷம் அப்படியே சூடாகி அதில் சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் என் பொண்டாட்டி அதில் ஊற்றி அதை காய வச்சு அப்படியே அந்த மனம் இருக்குல்ல, அந்த தேங்காய் எண்ணெய் காய அந்த தேங்காய் எண்ணெய் மனம் அவ்வளோ நறுமணமாக இருந்துச்சு. சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடியே பசியை தூண்டிருச்சு. அழகாக அதில் ஒரு கரண்டி வெந்தயத்தை போட்டு அது பொரியிற வரையும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான எல்லாமே என் பொண்டாட்டி ஒன்று ஒன்றா உள்ளே தள்ளி விட ஆரம்பித்தா. அதோட அளவுகோல் என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஒரு கொத்து இல்லைங்க, ஒரு இனுக்கு அந்த கருவேப்பிலையை போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை அழகாக மசிச்சு, சின்ன வெங்காயத்தை அழகாக மசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி 4 பீஸு வரமிளகா போட்டால் சின்ன வெங்காயம் நசிச்சு வச்சுருந்ததை அழகாக போட்டு அதை வதக்கணும். அந்த வாடை போகிற வரையும் வதக்கணுமாமா அப்படின்னா. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுள். அந்த சின்ன வெங்காயம் நசிச்சதில் இஞ்சியும் பூண்டும் போட்டால் அதை லைட்டாக நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பின்னாடி இருந்து மாமா இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன்னு சொல்லிடுங்க அப்படின்னா அவள் சொல்லதை நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொன்ன வாக்கில் பார்த்தா பச்சை மிளகா 2 4 கீரி உள்ளே போட்டால் அப்படியே அந்த பச்சை மிளகா, அந்த தேங்காய் எண்ணெய், அந்த சின்ன வெங்காயம், அந்த போட்டிருந்த எல்லா ஸ்பைசஸோட வாடை செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரதுக்கு முன்னாடியே மசிச்சு வச்சுருந்த அந்த நாட்டு தக்காளி, ஒரு 1.5 தக்காளி தாங்க போட்டால் அந்த நாட்டு தக்காளியை சூப்பராக கையிலே மசிச்சு அதில் வங்கக்கடல்லேருந்து வாங்கிட்டு வந்த அந்த உப்பையும் அதில் போட்டு நல்லா எப்படி நல்லா சூப்பராக இங்கிட்டு அங்கிட்டு அதை கிண்டி விட்டு சட்டி உடைச்சிடாதம்மா அப்படின்னு அது எங்களுக்கு தெரியுன்ட்டு அங்கே பாருங்கள் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர தருவாயில் தான் நம்ம எல்லாமே அதில் போடணும்னு சொல்லிட்டு மசாலாலேருந்து எல்லாம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது பார்த்தீங்களா. அப்போ தான் நம்ம வீட்டில் அரைச்ச எல்லா மசாலாவும் அதில் போடணுமாமா அப்படின்னா ஓகேம்மா எடுத்து போட்டுரு அப்படின்னு நீ லைட்டாக வீடியோ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி நம்மளை கலாய்க்க ஆரம்பித்தா மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இருக்கிற எல்லா தூளையும் ஒன்று சேர்த்து அந்த சட்டியில் கொட்டி இங்கிட்டு ஒரு திருப்பு அங்கிட்டு ஒரு திருப்பு, எப்படி இங்கிட்டு ஒரு திருப்பு அங்கிட்டு ஒரு திருப்பு திருப்பி அதில் லைட்டாக புளி தண்ணி ஊற்றினு மாமா இல்லாட்டி கருவாட்டு வாடை வந்துட போதுமாமாண்ணா ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதில் லைட்டாக தண்ணி ஊற்றிங்க. பார்த்தீங்களா, அந்த இதை கட் பண்ணியாச்சு. அது தண்ணி ஊற்றுனது தெரியக்கூடாது அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிங்க, இல்லாட்டி மசாலா ட்ரை ஆச்சுன்னா உள்ளே பிடிச்சிக்கும், குழம்பு டேஸ்ட்டு சுத்தமாக வராது. அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருந்த புளி அதில் ஆட் பண்ணால் பார்த்துங்க. இதை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, திக்கான தேங்காய் பால் எப்போ ஊற்றணும், தண்ணியாக இருக்க தேங்காய் பால் எப்போ ஊற்றணுங்கிறதா அந்த குழம்புலேயே மேட்ரு. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். இப்போ நம்ம ஊற்றுனது ஃபஸ்ட் டைம் புளிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த தேங்காயிலேருந்து புளிவோம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை தான் இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றணும். இது நல்ல எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். அதுக்கு மேலே ஓட்டை போட்ட அந்த வடி தட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஓட்டை போட்ட வடித்தட்டை வச்சு தான் மூடணும். அப்போ தான் ஆவி சீக்கிரம் மேலே போகும், எண்ணெய் திரியுதா இல்லையான்னு பார்க்கும். இப்போ பார்க்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரல. என் பொண்டாட்டி கொஞ்சம் நேரம் கழித்து வாயா போய் டிவியை பாரு அப்படின்ட்டா. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ மூடுன்னு சொல்லிவிட்டு இல்லை தட்டை மூடுன்னு சொல்லிவிட்டு நான் வெளியில் போயிட்டேன். திருப்பி பார்த்தேன் அழகாக அந்த கறி மீன், கேரளத்து கறி மீனை அழகாக பீஸை போட்டு அதில் மஞ்சள் தடவி அப்படியே பூப்பு நீராட்டுக்கெல்லாம் குளிச்சு வச்சுருப்பாங்களா, அது மாதிரி குளிப்பாட்டு விட்டு சூப்பராக வச்சுருந்தா. இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு அந்த ஓரமெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா. இது மாதிரி திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மீனை எடுத்து உள்ளே போடணும். இது எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. என் பொண்டாட்டி புதுசாக சொல்லியிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா மீனையும் எடுத்து போட்டோம். ஆனால் முங்கவே இல்லை. எல்லாத்துக்கும் நீச்சல் தெரியும் போலக்கு எல்லாமே மேலேயே மிதந்துட்டு இருந்துச்சு. அப்படியே கையை வச்சு உள்ளே போனேன். என் பொண்டாட்டி இப்போ அமுத்தா பாருங்கள், அதுக்கு மூச்சு முட்டி அப்படியே உள்ளே போய் இறந்து போச்சுங்க. நம்மளுக்காக சாகிறவங்கள நம்ம ருசி பார்க்குறதானே நம்ம தமிழரோட பண்பாடு. ஆட்டுக்கறியும் மீனையும் சொன்னேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம்.
அழகாக அந்த வெட்டின மீன் குழம்புல சூப்பராக எல்லாம் சும் பண்ணிகிட்டு இருக்கு. இது வெந்து முடிச்சு அப்படியே அந்த தட்டில் போட்டு அந்த ஒரு பீஸை எப்படா எடுத்து வாயில் ஒப்போங்கிற மாதிரி அந்த ஆர்வம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மேலே தள்ளிவிட்டதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்குங்க, அதான் இதில் ஹைலைட்டே. லைட்டாக வெந்ததுக்கப்புறம் தான் அந்த திக்கான தேங்காய் பாலை எடுத்து மேலே ஊற்றணும். அதுக்கப்புறமும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம், கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து மேலே கொட்டினாதான் அந்த கேரளத்து தேங்காய் பால் மீன் குழம்பு ருசி செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு அலுமினிய கடாயை வச்சு அதில் 2 சிட்டிகை தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயை ஊற்றி அதில் கடுகை போட்டு அதில் கருவேப்பிள்ளையும் போட்டால், ஏமா முதலையும் போட்டால் இப்போயும் போகிறேன், உங்களுக்கு தான் முடி கொட்டுதே மாமா அதனால் போடுறேன் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லாங் ஷாட்டில் 2ஐயும் வச்சு ஒரு வீடியோ எடுத்துடலாம். நம்மளோட புது அடுப்படினா இது சிம்மில் வச்சுருந்தா, அது ஃபுல்லாக வச்சுருந்தா அப்படியே சோம்பு சீரகம் எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்குவா பார்த்துங்க. இது ஆக்ஷன் மேடம். அப்படியே போட்ட கடுகு, உளுந்து, சோம்பு எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேவையான அந்த கருவேப்பிலையை உள்ளே போட்டு அதுவும் படப்படன்னு தீபாவளிக்கு சரவெடி வெடிக்கிற மாதிரி வெடிச்சுட்டு இருக்கும் போது அந்த அரிஞ்சு வச்சுருந்த அந்த சின்ன வெங்காயத்தை போட்டால் அதில் 4 இது அப்படியே தட்டில் விட்டுச்சு. அதை எடுத்து கையில் எடுத்து போட்டு அப்படியே வதக்கிக்கிட்டே அந்த வதக்குன்னு வதக்கிக்கிட்டே அந்த கோல்டன் ப்ரௌன் கலர், அதாவது சின்ன வெங்காயம் உதிரணுங்க, நீங்கள் கையில் உதுத்துடக்கூடாது, அது உதிர்ந்தாலே நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். அதை அப்படியே அந்த சட்டியில் என்ன தேங்காய் பால் மீன் குழம்பு அந்த சட்டியில் போட்டு அப்படியே தட்டெடுத்து மூடி வச்சுட்டா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதை எப்படி டேஸ்ட் பண்ணுறங்கிறத மட்டும் பாருங்கள். அப்படியே சுட சுட சாதத்தை எப்படி சுட அந்த மணச்சநல்லூர் பொன்னி 2 கரண்டியை ஊற்றி அந்த தேங்காய் பால் கேரளத்து மீன் குழம்பு அந்த தட்டில் ஊற்றும் போது என் மனசுக்குள்ளே அப்படி தான் தோணுச்சு. அப்படியே அந்த பீஸையும் அந்த குழம்பு சுட சுட இருக்கிறத எடுத்து ஒரு பைட் வச்சா செம்ம சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப்